விடாமுயற்சி நைட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் போர்ட் பிளேயர் தேட்டர்ஸ்ல எப்படி இருந்துச்சு நான் பார்க்க போறோம். ஸோ நம்ம அந்தமான் வந்தது ஒரு பெரிய முயற்சியில தான் வந்தோம், பல முயற்சிக்கு அப்புறம் தான் வந்தோம். அண்ட் இங்க வந்து போர்ட் பிளேயர் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய தேட்டர் இருக்கு, ஆனந்த் பாரடைஸ்னு 3 ஸ்கிரீனு. தமிழ் படம்லாம் ஓடுமான்னு டவுட் இருந்துச்சு, ஆனா எல்லா லாங்குவேஜ் படமும் ஓடுது, தெலுங்கு படமும் ஒன்று ஓடுச்சு இங்க. ஸோ நைட் ஷோ வந்திருந்தோம், நைட் ஷோனாலே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், இங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஃபேன்ஸ்லாம் நிறைய கட் அவுட் வச்சிருந்தாங்க. நாங்கள் ஒரு 5 நாள் கழிச்சு தான் வந்து படத்துக்கே வந்து பார்த்தோம். ஸோ தேட்டருக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம், தேட்டர் நல்லா நீட்டாக தான் வச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சின்ன தேட்டர் தான் இருந்துச்சு, ஒரு 200 பேர் இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு 30 பேர் கிட்ட தான் வந்த மாதிரி இருந்துச்சு, 30-40 பேர் தான். அப்புறம் டைட்டில் போட்டது அப்புறம் கொஞ்சம் பேர் வந்தாங்க, டைட்டிலுக்கு கொஞ்சம் கத்துனாங்க. அண்டு அந்த படம் ஏன் 5 நாள் கழிச்சுமே போய் தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சேன்னா வந்து அந்தமான் தேட்டர் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சேன். ப்ளஸ் ஏகே அவரை வந்து 2 வருஷம் கழிச்சு தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சவரிகா சாங் எனக்கு ரொம்ப அந்த லுக்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல வைப் மெட்டீரியல் இருந்துச்சு, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக அந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள்.